இன்னைக்கு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, அதாவது பூஜ்ய பாகுபாடு தினம். நீங்க பாகுபாடு பார்க்குறீங்களா? நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம காலையில் எழுந்து ஒரு செய்தித்தாளை பார்க்குறதுல இருந்து நைட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லி நம்ம படுக்கிற வரைக்குமே எவ்வளவோ பாகுபாடுகளை நம்ம பார்க்கவும் செய்கிறோம், நம்மளும் பார்க்குறோம். எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நிறமாக இருக்கட்டும், ஜாதி மதமாக இருக்கட்டும், ஒரு செய்தித்தாளை திறந்தா ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்குறோம், மதம் சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இனவரி தாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அப்போ இதனுடைய இலக்கு என்ன? இந்த இலக்கை நோக்கி நம்ம சரியாக தான் பயணிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேவோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எதனால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2013ஆம் ஆண்டு வேர்ல்ட் ஹெச்ஐவி டே, உலக எய்ட்ஸ் நோய்க்கான தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு இருக்கும் போது, அப்போ இந்த UNAIDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பில் இருக்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்னன்னா, எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்டவங்களை இந்த உலகம் எப்படி பார்க்குது, இந்த சொசைட்டி அவங்களை எந்த விதமாக நடத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் குழந்தைகளும் சரி, தப்பே பண்ணாத பெண்களும் ஆண்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எய்ட்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு கிடையாது, நிறைய வழிமுறைகளில் இவங்க பாதிக்கப்படுவாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, ஆனால் இந்த குழந்தைங்களை எதுக்கு இவங்க அருவருக்கத்தன்மையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள எழும்புச்சு. அப்பதான் இந்த உலகத்தில் வாழுற ஒவ்வொரு மனிதருமே எல்லாத்துக்குமே ஒரு சுயமரியாதை இருக்கணும், எல்லாருமே சரிசமமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வேர்ல்ட் ஹெச்ஐவி டேல இருந்து அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2014ஆம் ஆண்டு வந்துருச்சு. அப்போ தான் மார்ச் 1ஆம் தேதியை ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, அதாவது பூஜ்ய பாகுபாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி சமநிலையில் சமத்துவம் மிக்க வாழணும் அப்படின்றது தான். எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும், சுயமரியாதையோட வாழணும் அப்படின்றது தான் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேவோடைய நோக்கமா இருக்கு. ஆனா இதன்படி நம்ம வாழுறோமா அப்படின்னு கேட்டா அது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நான் மதம் பார்க்க மாட்டேன், நான் நிறம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் சொல்லுவோம். யாரும் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றது கிடையவே கிடையாது. அதே போலதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளையே அறியாம நம்ம அதை பார்ப்போம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில ஆப்ஸ் இருக்கு. நம்ம அதுல அந்த ஆப் ஓபன் பண்ணும் போதே நம்ம என்ன கொடுப்போம்னா, ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க. மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கூலிங் கிளாஸ், ஃபயர் விடுறது, விசில் அடிக்கிறது, இந்த மாதிரி சில ஃபில்டர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதுவே ஒரு பாகுபாடு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுப்பாஞ்சு கொடுக்குற விஷயங்கள்லேயே தீமைகளும் சேருது. ஸோ இது எல்லாமே நம்மளையே அறியாமல் இந்த சமூகம் பொருளாதார ரீதியாக நம்ம மேலே திணிக்கிற ஒரு செயலாக இருக்கு. என்னென்ன டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நிறம் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நம்ம ஃபில்டர் அப்படின்னு எடுக்கும் போதே எந்த ஒரு ஃபில்டரும் ஏன் ஒருத்தவங்களை ஒரு வெண்மையாக இருக்கவங்க, ஒரு மாநிறமாக இருக்கவங்களை ஏன் ஒரு ஃபில்டர் நம்மளை கருப்பாக காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆனால் நம்ம நிறைய நிற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பேசுவோம். ஆனால் இந்த யோசனை யாருக்குமே அவ்வளோ வரமாட்டேங்குது. வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டோன் கொடுக்குற ஒரு ஃபில்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளையே அறியாமல் நம்ம ஒரு பாகுபாடை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். பூஜ்ய பாகுபாடு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால், அப்போ பூஜ்ய பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால், எதனால் நம்ம இன்னும் ஆணவ கொலைகளுடைய செய்திகளை நம்ம நாளடைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதனால் ஜாதி மத பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற கேள்விகளும் நம்மளுக்கு எழும்புது. ஸோ எல்லாருமே இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அது முழுமையாக அதனுடைய பயனை அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம பல்வேறு முயற்சிகளை நம்ம கையாள வேண்டியிருக்கு. அதை ஒருத்தரும் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, அதாவது எப்படி நம்ம மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் எல்லா நாளும் நம்ம அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேலையும் எல்லா நாளும் நம்ம இந்த சமத்துவத்தை கடைபிடிக்கணும், எந்த ஒரு பாகுபாடும் இன்றி சக மனுஷனை நடத்தணும் அப்படின்றது இது முன்மொழியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டில் என்ன தீம் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ஸ்டாண்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் ரீதியாகவே நிறைய
பாகுபாடுகள் இருக்கு அப்படின்றத உணர்த்துது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து 2வது முறையா அதிபராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராரு. இதுல ஒண்ணுதான் டோஜ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத செலவினங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் UNAIDSக்கு கொடுக்கிற நிதியை வந்து ஸ்டாப் பண்ணது. இப்போ இந்த UNAIDSக்கு கொடுக்கிற நிதி மூலயமா தான் HIV குழந்தைகளுக்கும் இருக்கட்டும், HIVயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கான சேவைகள் வந்து கொண்டு போய் சேருது. அதாவது நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய நிறுவனங்களும் இந்த HIV மக்களுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அவங்களோட சேவைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பிற சேவைகளை பார்க்கும்போது HIVக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து செய்கிறது அப்படின்றது குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சில சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த UNAIDS வந்து இந்த ஃபண்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணதுனால எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேவைகளையும் கொஞ்சம் இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்கா இந்த முறை இந்த நிதியை கொடுக்கறத நிறுத்திட்டால நம்ம எல்லாம் ஒன்றா இணைந்து இந்த டைம்ல எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளால ஒரு நிதி உதவி கொடுக்க முடியல அப்படின்னா கூட அவங்கள வந்து வேற்றுமையா பார்க்க கூடாது. HIV பர்சன் அப்படி மட்டும் கிடையாது, சாதி மதம் இனம் இது எல்லாமே கடந்து நம்ம ஒரு மனிதத்துவமா இருக்கணுமே தவிர்த்து நார்மலா ஒரு பாகுபாடை நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் காட்டக்கூடாது அப்படின்றதையும் இந்த 2025 பூஜ்ய பாகுபாடு தினம் நம்மளுக்கு உணர்த்துறதா இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இலக்கு, அதாவது பூஜ்ய பாகுபாடு தினத்தினுடைய இலக்கை நம்ம முழுமையா அடையணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்றமும் நம்ம கிட்ட இருந்து தொடங்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால சக மனுஷனா மதிக்கணும். அது என்ன நோயா இருக்கட்டும், நிறமா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தகர்த்து நம்ம சக மனுஷனா பார்த்து ஹியூமனிட்டியை பரப்பணும், மனிதநேயத்தை பரப்பணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஹாப்பி 0 டிஸ்கிரிமினேஷன் டே.